ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிற்காக காத்திருக்கிறோம் என உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் சொன்னார். 10 ஆண்டுகள் ஆண்ட அஇஅதிமுக ஆட்சி ஒரே ஒரு முறை 5000 ரூபாய் தொகையை ஏற்றி தந்தார்கள். 2400க்கும் மேற்பட்ட கௌரவ உரிமையாளர்கள் நியமித்து ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்று கெஸ்ட் லெக்சரர் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்தார். மீண்டும் சொல்லுவது, 10 ஆண்டுகள் ஆண்டவர்கள் 5000 ரூபாய் தான் உயர்த்தினார்கள். வந்த ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் அந்த 5000ஐயும் உயர்த்தி தந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 5000 ரூபாய் தருவேன் என சொல்லிவிட்டு போனதோடு சரி, அந்த 5000ஐயும் தந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். இப்பொழுது கோரிக்கை வந்திருக்கிறது, முதலமைச்சர் பரிசீலிக்கிறார். என்றைக்கும் போராடுகிற மக்களுடைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் நல்ல முடிவு கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேற நானும் முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி பெற்றுத் தருவதற்கு அயராது பாடுபடுவேன். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்று சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில். காத்திருப்போம். நல்ல ஒளி கிடைக்கும், ஒளி விளக்கு கிடைக்கும். அதை செயல்படுத்தி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்.